வணக்கம் சார். வணக்கம் சைமன். கூலி 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 இந்த ஒரு 3 நாள் தான் இருக்கு. இந்த 3 நாளுக்குள்ள என்னென்ன நடக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டாகவே இருக்கு. ஏன்னா ஒன்றா புதுசு புதுசாக வெளியே வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ மோனிகா சாங்கோட இன்னொரு வெர்ஷன் சும்மா ஒரு ப்ரோமோ மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் சௌபின் சட்டையை கழட்டிட்டு பயங்கரமாக ஆடிக்கிட்டு இருக்காரு. பாத்தீங்களா சார், எப்படி இருந்தது? இந்த பாட்டு ரிலீஸ் ஆகும் போது என்ன சொல்லியிருந்தாங்க, இதுல ரஜினி இல்லையங்க இவர் ஆட வச்சிருக்காங்களேன்னு. நான் கேட்க அந்த பாட்டு அவ்வளவு பிரபலமாயிடுச்சு. இன்னும் கேட்டால் கேரளாவில் பெரிய ஓப்பனிங்க்கு காரணம் இன்னொன்று சௌபினுடைய அந்த டான்ஸ் தான். அது எப்படி பார்த்தவன ரஜினிக்கான ஒரு ஃபேன் இருக்கும்போது நம்மால் எப்படி ஆடி இருக்காரு அப்படின்னு ஒரு பெருங்கூட்டம் அப்படி காத்துக்கிட்டாங்க. இப்போ அந்த ப்ரொமோஷன் இன்னும் ஒரு 2-3 நாள் தான் இருக்குது. இந்த 3 நாளுக்குள்ள சன் பிக்சர்ஸ் ப்ரொமோஷனில் கலக்கி எடுத்துருவாங்க. நான் கேள்விப்பட்டதுன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா எந்தெந்த கண்ட்ரியில் இந்த படம் ஸ்க்ரீன் பண்ண போகிறாங்கன்னு கண்ட்ரியோட லிஸ்ட்டு நாளைக்கு போட போகிறாங்க. அதனால் இந்த பாட்டு இதை தவிர பார்த்தீங்கன்னா சில கிளிம்ஸ் வீடியோ கூட விட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரஜினியோட ஸ்டைல்ஸு, அப்புறம் அங்கே இருக்கிற சின்ன டைலாக்கு, அப்புறம் நாகார்ஜுனாவுடைய ஒரு சின்ன போர்ஷன், இதெல்லாம் கூட கண்டிப்பாக இது பண்ணுவாங்க. ஏன்னா ப்ரொமோஷன் அவங்க பெருசாக மீன் துபாய்க்கு போகிறது, அப்புறம் சிங்கப்பூருக்கு போகிறது, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாமல் இருக்கிற இந்த ப்ரொமோஷன் அதை தாண்டி இந்த வசூல் ஒன்று இருக்குல்ல தியேட்டரில், இந்த ப்ரீ புக்கிங், அது ஒரு பெரிய லெவலில் வந்தோடனே பெரிய மகிழ்ச்சியில் இருக்காங்க சன் பிக்சர்ஸ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 375 கோடி ரூபாய் இந்த படத்தோடைய பட்ஜெட்டு. இது வரைக்கும் டேபிள் ப்ராஃபிட்டு 575 கோடி இந்த படம் கலெக்ட் பண்ணிடுச்சு. 200 கோடி லாபம் அவங்களுக்கு. இப்போ லாபமே 200 கோடினா இப்போ தியேட்டர்கள் எப்படி போகும் பாருங்க. அதில் தியேட்டர்லாம் அசுரவெளியில் டிக்கெட் வித்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு தியேட்டர்லையும். அதனால மெகா சூப்பர் டூப்பர் ஹிட்டு சன் பிக்சர்ஸ் இந்த படம். புதுசா ரிலீஸ் பண்ணியிருந்த ப்ரோமோல இவர் நாகார்ஜுனா ஒரு ஸ்டெப்பு போடுற மாதிரி இருக்கு சார். அதுல அலமித்தி அபீபோ அரபி குத்துல விஜய் சார் போடுவார் இல்ல, அந்த ஸ்டெப்பு மாதிரியே இதுலயும் இருக்கு. படத்துல அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். மேபி ஏன்னா அதுலயும் பூஜா ஆக்டே தானே இருக்கலாம். நீங்க அதுதான் நீங்க எதை பார்த்து இந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த பூஸ்ட் ஏத்தி ஆடியன்ஸ் உள்ள கொண்டு வரணுன்ற ஒரு விஷயம். ஆடியன்ஸ் என்ன கிட்டத்தட்ட 3 அதாவது ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் சோல்ட் அவுட் ஃபுல்லா டிக்கெட் கிடையாது. அதுக்கப்புறம் வரது ஃபேமிலி ஆடியன்ஸு, அதுக்கப்புறம் வரது இன்னும் சாதாரண ஆடியன்ஸ். அவங்கள உள்ள இழுக்கிறதுக்கு இந்த படத்தை ஐப் கொடுத்தாதான் இன்னும் பெரிய ரேஞ்சுக்கு போகும்ன்ற ஒரு விஷயத்த மிக தெளிவாக எடுத்துட்டாங்க. நீங்க சொல்ற மாதிரி இப்போ விட்டு இருக்க அந்த ப்ரோமோவை அதை டீகோட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஃபேன்ஸ். சார் புக்கிங் எந்த அளவுக்கு சார் போய்கிட்டு இருக்கு? புக் மை ஷோல அஃபீஷியலா ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இவ்வளவா அப்படின்ற அளவுக்கு அந்த அளவுக்கு பெருசா போய்கிட்டு இருக்கு. ஓவராலா எப்படி சார் போயிட்டு? ஓவரால் கிட்டத்தட்ட 1.2 மில்லியன் டிக்கெட்ஸ் சோல்ட் அவுட் ஆகிட்டு. 12 லட்சம் டிக்கெட். 12 லட்சம் டிக்கெட் இது நம்ம எதிர்பார்த்தது தான். இல்லை, இதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது தெரியுங்களா? இது சன் பிக்சர்ஸ் ப்ரொமோஷன் அது டிஃபால்ட்டாக பண்ணாங்களா, அதுவும் அமைஞ்சது இல்லை. இந்த கேரளாவில் அந்த கேட்டை திறந்து விட்ட உடனே கூட்டம் இருக்கு இல்லைங்களா? ஆமாம் சார். அதுதாங்க அந்த புக்கிக்கு பெரிய காரணமாயிடுச்சு. கேரளாவிலே எப்படியாப்பட்ட கூட்டம் வராங்களேன்ற கதையாக தான் மாறிடுச்சு. இந்த வீடியோ பேசுற இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆந்திரா தெலுங்கானா ஓபன் பண்ணல. ஆமா, இப்போ வரைக்கும் ஓபன் பண்ணாம வச்சிருக்காங்க. 2 நாள் தான் வேற 2 ஓபன் பண்ணல. அங்க பாத்தீங்கன்னா ஜூனியர் என்டிஆருக்கு எப்படி ஒரு பெரிய ஃபேன்ஸோ, சீனியர் நாகார்ஜுனாவுக்கும் ஒரு பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க. அதுவும் இங்க இதுல ஒரு பெரிய வசூல் சாதனை தான். அதுவும் குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கிற காசி தியேட்டர், காசி டாக்கீஸா தியேட்டர், ஆமா மெயின்ல இருக்கிறது தியேட்டர். எப்பவுமே அது செலிப்ரேஷனுக்கான தியேட்டர். அந்த தியேட்டர் தான் ஹையஸ்ட் புக்கிங்னு போட்டிருக்காங்க. ஆமா சார், இது வரலாறு காணாத அளவுக்கு இந்த படத்திற்கு ஹையஸ்ட் புக்கிங் அப்படின்ற மாதிரி அபிஷியலாவே. இன்னொன்னு தெரியுங்களா, கோயம்பேடுல இருக்கிற ரோகிணி தியேட்டர்ல ஹெலிகாப்டர்ல பூ போட போறாங்களாங்க. ஹெலிகாப்டர்ல வந்தா சார்? ஆமாங்க, 5000 ரூபாய் டிக்கெட். ஹெலிகாப்டர்ல பூ போட போறாங்க. என்னையா இது தயவு செய்து இந்த இளம் ஹீரோக்களை நீங்களாம் அதை பார்த்து தெரிஞ்சுங்க. இன்னும் நீங்க கலாநிதிமான சொன்ன மாதிரி தான் 2 படம் உடனே காலத்தை தூக்கி விட்டுட்டு நான் தான் அடுத்த ஸ்டார், அடுத்த சூப்பர் ஸ்டார்ன்றீங்க. ஒரு சூப்பர் ஸ்டார் 74 வயசாச்சு, அவர் படத்தை இப்படி கொண்டாடிட்டு இருக்காங்க. அது அவருடைய அந்த என்ன சொல்றது, அந்த அணுகுமுறை, அவர் நடந்துகிட்ட விழுதம், அவர் இன்னும் நடந்துக்கிற அந்த சிம்பிளிசிட்டி, அதுதான் இந்த இதுக்கான காரணம். அதுதான் இந்த உச்சத்துக்கு கொண்டு போய் நிறுத்துது அவரை. நேற்று ஹைதராபாத்ல வார் 2க்கான ஒரு ப்ரமோஷன் ஈவெண்ட் ஒன்று நடந்துச்சு சார். அதுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே இந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வருவாங்கல்ல சார், அப்படி எல்லாருமே கிளம்பி வந்த அப்புறம் மெட்ரோ ட்ரெயின்ல கூலியோட போஸ்டரை பார்த்துட்டு எல்லாரும் பயங்கர சவுண்டு. ஆடியன்ஸ் 2 படத்திற்குமே போகணும் அப்படின்ற ஒரு தாட்ல தான் இருக்காங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒன்று நீங்க ஜூனியர் என்டிஆருக்கு ஒரு பெரிய மாஸ் இருக்குது அப்படி ரைட்டு. அது ஒரு பேன் இண்டியா படம் தான். நீங்க வார் 2 ரித்திக் ரோஷன் நடிச்சிருக்காரு. ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹாலிவுட் படம் ஆகிற மாதிரி இருக்குது. அது தவிர பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு ஒரு பெரிய வெறித்தனமான ஃபேன்ஸ் ஆந்திராவில் தெலுங்கானாவில் இருக்கார். நாகார்ஜுனா ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் ஹீரோ மெட்டீரியல் ரஜினி சொன்ன மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அவர் எப்படி வில்லனா இதுல காமிக்கிறாங்க, அவர் எப்படி நெகட்டிவ் ரோல்ல இதை பண்றாரு, அங்க ஒரு பக்கம் பெரிய ஆர்வம். இது எல்லாம் சேர்ந்துதான் அங்க நீங்க
வார் 2க்கு வந்து ஒரு புதன்கிழமை ஒரு ப்ரீமியர் ஒன்று ஷோ ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ அங்கே இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் என்னன்னாங்க, நீங்கள் ப்ரீமியர் கொடுக்க தேவையில்ல, எங்களுக்கு வந்து ஒரு 5 மணிக்கு காலையில் 5 மணிக்கு ஷோவாக அதை கொடுங்க அப்படின்றாங்க. இது என்ன ப்ரொடக்ஷன் நிறுவனத்துலேருந்து சன் பிக்சர்ஸ்லேருந்து மறுக்கிறதா ஒரு தகவல் வந்து 5 மணிக்கு கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு. அது 5 மணிக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதுக்கு ஈக்குவலாக நாங்கள் கொண்டாடிடுவோம் அப்படின்னு. நீங்கள் ப்ரீமியர் கொடுத்தாலும் ஒன்றும் ரெடின்றாங்க. ஏன்னா வாங்கினவங்க ஒரே டிஸ்ட்ரிபியூட்டர்னு கேள்விப்பட்டேன் ஆந்திரா தெலுங்கானாவில். அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி வார் 2வை தாண்டி அங்கே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கூலிங். சார், இந்த கூலி படத்துக்கு எந்த அளவுக்கு ஹைப் இருக்கோ அந்த அளவுக்கு டிக்கெட் ரேட்ஸும் ஏகப்பட்டது ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா ட்விட்டர் நியூஸஸ்லையுமே வந்துகிட்டு இருக்கு சார். ஆக்சுவலாகவே டிக்கெட் ரேட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக தான் சேல் பண்ணுறாங்களா இந்த காரணத்தை வச்சு? நமக்கு இப்போ வந்து இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் கொடுத்த ஒரு உத்தரவு என்னென்னா, என்ன டிக்கெட்டோடைய காஸ்ட்டோ அதை தான் நீங்கள் கவுண்டரில் வைக்கணும். கவுண்டரில் வந்து அதிகப்படியாக வைக்கக்கூடாது. அப்படி விற்றீங்கன்னா மாட்டிப்பாங்க. ஆனால் வாய்மொழி உத்தரவாக தமிழ்நாடு தேட்டர்கள் வாங்கியிருக்கிறவங்க என்னென்னா, குறைந்தபட்சம் 500 ரூபாய்க்கு வைங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் விற்றுக்குங்க அப்படின்னு. அது எப்படி போகுதுன்னா 500 தாண்டி 1000, 2000, 3000, 5000 வரைக்கும் போகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் இந்த ரசிகர் மன்றம் போய் டிக்கெட் கேட்டிருக்காங்க. எப்பவுமே இது என்னன்னு இப்போலாம் ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர் மன்றத்துக்கு ஒரு ஷோ கொடுத்துருவாங்க இந்த பெரிய ஹீரோக்களுடைய. ஏன்னா அவன் தான் வருஷம் முழுக்க பார்த்தீங்கன்னா படம் வரும்போது பேனர் கட்டுறது, பாலாபிஷேகம் ஊற்றுறது, பட்டாசு வெடிக்கிறது, ஒரு கொண்டாட்டமா தான் கை காசு செலவு பண்ணி அது வந்து ஈடு செஞ்சுக்கிட்டோம். அதில் ஒன்றும் பெரிய லாபம்லாம் கிடையாது. அதுக்கு ரசிகர் மன்ற ஷோவுக்கு டிக்கெட் கேட்டப்போ அவங்க கிட்டே 400 ரூபாய்க்கு டிக்கெட் கொடுங்க, ஒரு டிக்கெட் 400 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. கும்பகோணம் முழுக்க போஸ்ட் அடிச்சு விட்டுட்டாங்க. பொதுவாகவே இந்த டெல்டாவில் பார்த்தீங்கன்னா நான் விசாரிச்ச வகையில் வந்து ஒரு தேட்டர் ஒன்று 2-3 பேர் சொன்னாங்க, டிஸ்ட்ரிபியூட்டரே வந்து தேட்டர் வாசலில் உட்காந்துக்கிட்டு அவங்க தான் டிக்கெட் கொடுப்பாங்க, நாங்களாம் வந்து என்னவோ அந்த காஸ்ட் வந்து கொடுத்துருவாங்க, மேல்கொண்டு விற்கிறது அவங்க தான் அப்படின்ற மாதிரியான விஷயம். திரையரங்கு உரிமையாளர் சங்க திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கிட்ட கேட்ட போகுது, அவருக்கு அதிகப்படிக்கு விற்கிறாங்க, விற்காமலாம் இல்லை, ஆனால் எல்லா இடத்துலையும் விற்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா சங்க தலைவர் அப்படி தான் சொல்லி ஆகணும். அந்த கூலிக்கு நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் நாங்கள் வாங்கி போகிறோங்க அப்படின்ற அளவுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. இதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஐடி கம்பெனிகள் பல்க் புக்கிங் இருக்கு இல்லையா, அது மாதிரி சென்னை மாதிரியான சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரியான ஏரியாக்கள்ல கம்பெனிகள் ஒரு நாள் லீவை கொடுத்து டிக்கெட்டும் வந்து ஃபுல்லாக புக் பண்ணி அவங்களுக்கு ஊழியர்கள் கையில் கொடுத்துருக்காங்க. சிங்கப்பூர்லேயே அது நடந்துருக்குதுங்க. அது ஆமாம் சார், சிங்கப்பூர்லேயே ஒரு நாள் லீவ் விட்டு டிக்கெட் புக் பண்ணி கொடுத்து ப்ளஸ் ஒரு $30 நீங்கள் செலவுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிலாம் கொடுக்குறாங்களாம். $30 எவ்வளோ நம்ம காசுக்கு? 2000 ரூபாய் பக்கமாக வரும் சார். பாருங்க, அந்த அளவுக்கு சிங்கப்பூர்ல வந்து ரஜினி சாருக்கு யாரோ ஒரு ஃபேன் இருக்காரு. அந்த மாதிரி ஏதாவது நிறுவனம் தான் சொல்லுங்க. ஆமா, அதான் பிரவீன் தான் கேட்டுக்கிட்டு இருந்தான் சார். நான் தான் உனக்கு முதல் நாள் டிக்கெட் போட்டு இங்க இருந்து கூட்டிட்டு போய் சாப்பிட வச்சு படம் பார்க்க வச்சு கூட்டு வரல அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அது எங்கிட்ட தரத்தன எழுத்து வராரு, தரத்தன எழுத்துன்னு வராரு சார் அப்படின்னு வந்து நீ மெதுவா எட்டு போய் எங்கன்னா இல்ல வெளிநாட்டு கூட்டு போயிட்டு ஒரு துபாய்க்கோ ஒரு இலங்கைக்கோ படம் பார்க்க விட்டு அவன் சந்தோஷப்படுவான். நகிரி, புத்தூர், ரேணிகுண்டா, நம்ம ஏழைக்கேத்த எல்லூருண்டா சார். அந்த மாதிரி இந்த அளவுக்கு டிக்கெட்ஸ் வந்து காஸ்ட் அதிகமா வைக்கிறாங்கல்ல சார். இப்போ ஒரு பெரிய ஹீரோ இருக்காருன்னா அவர் வந்து எல்லாத்த பத்தியும் பேசுறாங்க, பாலிடிக்ஸ் பேசுறாங்க. பட் இதை பத்தி ஏன் சார் பேச மாட்டேங்க? அருமையான கேள்வி. உண்மையாவே வந்து நீங்க காஸ்ட் அதிகமா வைக்கிறாங்க அப்படின்போது உங்களுக்கான அந்த ரசிகர் யார் வந்து, நீங்க விஜயா இருக்கட்டும், அஜித்தா இருக்கட்டும், ரஜினியா இருக்கட்டும், உங்களுடைய ரசிகர் யாருன்னா சாமானியன் தான். அவர் சாதாரண ஆள் வந்து அவனுடைய தாய் தந்தையர் ஒரு கூலி வேலை செய்யறவங்க. அவர் 2500 ரூபா 3000 ரூபாய் எங்கேருந்து எடுப்பான் வந்து, அவங்களுடைய ஒரு வார கூலி, ஒரு மாத சம்பளம், அதை தான் எடுப்பானுங்க வந்து. இதை தயவு செய்து யாரா இருந்தாலும் இதுக்கு ஒரு குரல் கொடுக்க மாட்டேன்றீங்க, நான் தான் அடுத்து இது பண்றீங்க, நான் தான் இது பண்றீங்க, எல்லாம் ரைட்டு. இதுக்கு தயவு செய்து இந்த பூனைக்கு ஒரு மணியை கட்டுங்களேன். கேட்டா எங்க கடமை முடிஞ்சது, நாங்க இதுவாயிட்டோம், அது நியாயமே கிடையாது. இருக்கப்பட்டவன் போய் படம் பார்த்துருவான், இல்லாதப்பட்டவன் அவன் தான் ஃபேன், இல்லாதப்பட்டவன் தான் ஃபேன். உங்களுக்கு யாரு தர லோக்கலா இருக்கிறான் பாருங்க. இப்போ ஒரு தியேட்டர் வாசல் முன்னாடி வந்து ஒரு வெடி வெடிக்கிறவன், டான்ஸ் ஆடுறவன், உங்க கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்றவன் யாருன்னா ஒரு ஆடி கார்லயோ ஒரு பென்ஸ் கார்லயோ வரவன் கிடையாது வந்து. சாதாரணமா வரும், ஒரு சாதாரணமா வரும், அவர் தான். அவனுக்கு அந்த காசு பெரிய காசு வந்து. அதே நீங்க ஏதாவது ஒரு இடத்துல ஒரு குரல் கொடுக்கணும், ஒரு தடுத்து நிறுத்தணும், இந்த மாதிரி விலைக்கு விற்காதீங்க, நீங்க கவுண்டர்ல வித்தாலே உங்களுக்கு பெரிய லாபம் அப்படின்னு சொல்லலாம். அது யார் கொடுப்பாங்கன்னு தெரியல. டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வந்து ராகுல் காந்தியோட ஒரு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாரு. அது இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க நாடாளுமன்றத்துக்கு போகும்போது. அந்த விஷயத்துக்காக ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தாரு. அப்போ வந்து நமக்கு என்ன தோணுதுன்னா, இங்க நடந்த விஷயங்களுக்கு, கவினோட கொலை வழக்கு அதுக்கு ரிலேட்டடா எதுவுமே அவர் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணல. அப்புறம் இந்த தூய்மை பணியாளர்கள் ரிலேட்டடா எதுவும் பெருசா வாய்ஸ் அவுட் பண்ணல. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது
அதுக்கு மட்டும் பேசுறது ஒரு ரொம்ப அரசியலா தெரியுது சார் இது. இல்ல விஜயோடைய பலம் அவருக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல. எனக்கு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு பத்திரிகையாளர் TSS மணி அப்படின்னு ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தா ரொம்ப பிரமாதமாக சொல்லியிருந்தார். அவர் பின்னாடி வந்து ஒரு இளைஞர் கூட்டம் இல்லை, ஒரு தலைமுறை கூட்டமே இருக்குதுன்னாரு. ஒரு தலைமுறையே அவருக்கு பின்னாடி இருக்குது. அது சில பேருக்கு வந்து தெரியும் இல்லைங்களா, நம்ம பலம் எது பலவீனம் எதுவும் தெரியாது. ஒரு சமயம் நம்ம பலம் இதுதான் தெரிஞ்சு விஜய் வந்து ரொம்ப அடக்கமா இருக்காரா, அடக்கி வாசிக்கிறாரான்னு தெரியல. ஆனால் வந்து ஒரு எலைட் அரசியல் பண்றதை தாண்டி ஒரு களத்தில் இறங்கி பண்ற அரசியல் இருக்கு இல்லையா, அதுதான் கை கொடுக்கும் இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில். நீங்க சொன்ன மாதிரி ஒரு கவின் விஷயம், அதுக்கு நீங்க வந்து கண்டிப்பா குரல் கொடுத்துருக்கணும். அதுல கூட இடைநிலை சாதிகளுடைய ஓட்டு தேவைப்படுன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தா கூட ரைட், அது கூட நீங்க ரொம்ப சென்சிட்டிவான மேட்ரு அப்படின்னும் பொழுது நீங்க இப்பதான் நம்ம வரோம், அதுக்குள்ள ஏன் நம்ம அதுக்குள்ள விமர்சனத்துக்குள்ள ஏன் நம்ம ஆளாகணுன்ற மாதிரியான ஒரு கருத்தா இருந்தா கூட, இன்னைக்கு சென்னை மாநகரில் 10 நாட்களாக தூய்மை பணியாளர்கள் மிகப்பெரிய போராட்டம் ஒன்று நடத்திட்டு இருக்காங்க. நீங்க சென்னையில் பிறந்து வளர்ந்தவர் விஜய் வந்து சென்னையோடைய ஒரு பூர்வக்குடியவர், அப்படிதான் அப்படி சொல்லாத, இங்கேயே பிறந்து வளர்ந்தவர். இந்த சென்னையோட இருக்கிற மூளை முடுக்கு இண்டு இடுக்கு எல்லாத்தையும் தெரியும், இந்த ஊருக்காரர் அவர். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஆதரவு கொடுக்கலாம். இப்பதான் இந்த வீடியோ பேசுற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க போயிட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு விஜயை சந்திச்சிருக்காங்க. அதுலயும் ஒரு கான்ட்ரவர்சி கிளம்பி இருக்குல்ல சார், அவர் வந்து பனையூர்ல போய் சந்திச்சிருக்காங்க. எல்லாரும் வந்து இவங்க இடத்துல வந்து இல்ல அதுதான் வந்து ஆதரவு கொடுங்கன்னு அவங்க போய் கேட்டிருக்காங்க. அது பனையூர்ல போய் கேட்டிருக்காங்க. எனக்கு என்ன ஆதங்கம்னா, எனக்கு தனிப்பட்ட ஆதங்கம், ஒரு 10 நாள் ஆகுது அப்படின்னு பொழுது ஒரு 3வது நாளோ 2வது நாளோ விஜய் போய் அந்த களத்துக்குள்ள போய் உட்கார்ந்து இருந்தா வேற விதமா மாறிடும். ஆனா டிவிக்கள் இதை பத்தி பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க, போகிற இடம்லாம் கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் வந்துருது, அது பொதுமக்களுக்கு பெரிய இடையூறு ஆகுது, அந்த போராட்ட களத்தில் இருப்பவர்களுக்கு பின்னடைவா மாறிடுது. நீங்க ஒரு சாதாரண ஆள் வரத்துக்கும் விஜய் வரத்துக்குமான வித்தியாசம் இருக்கு இல்லைங்களான்றாரு. அதுவும் நியாயமான ஒரு விஷயம் தான் வந்து. ஆனால் இந்த போராட்ட களத்திற்கு போகாமல் அரசியல் பண்ண முடியாது இல்ல சைமன், வந்து போய் தானே ஆகணும். நீங்க ஒரு எம்ஜிஆர் இருந்திருந்தான்னு வச்சுங்க, இப்ப எம்ஜிஆர் மாதிரி ஒரு மாசு வந்து விஜய்க்கு இருக்குது வந்து. நீங்க உண்மையிலே சும்மா சொல்லக்கூடாது. ஒரு 250 கோடி ஒரு சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஹீரோவிற்கு மிகப்பெரிய துணிச்சல் ஒண்ணு வேணும் வந்து. அது முடியாது வந்து. நான் திரும்ப சொல்றது, நம்ம ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்குறோம், நம்மளுக்கு வந்து 50,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அந்த நிறுவனத்திலே பாய்தலாணி போட்டு படுத்துப்போம், எங்கன்னா தப்பி தவறு கூட நம்ம வீட்டுக்கு அமைச்சிட போறோம் அப்படின்னு. ஆனா ஒரு 250 கோடி ஒரு சாதாரண சம்பளம் கிடையாது. அதை வந்து இது வேணாங்க, நான் அரசியலுக்குள்ள வரங்கன்னு சொல்றதுக்கு ஒரு தில்லி வேணும். அந்த மாஸ் இன்னும் இருக்குது, ஒரு ஓப்பனிங் இருக்குது. அந்த நபர், அந்த அரசியல் கட்சி, நான் வந்து பார்க்கறது விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவராக தான் பார்க்குறேன். அந்த அரசியல் கட்சி தலைவர் அந்த சாமானிய மக்கள், அந்த விளிம்பு நிலை மக்கள் போராடுறாங்களே, அங்க போய் உட்காந்து நான் இருக்கிறேங்க உங்களுக்குன்னு சொன்னா அந்த போராட்ட கிழமை வேற மாதிரி மாறும். அந்த மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையா மாறும். எம்ஜிஆருடைய அரசியல் அதான். எம்ஜிஆர் வந்து சாமானிய மக்களுக்கும் விளிம்பு நிலை மக்களுக்கும் நான் இருக்கிறேங்க. எங்க இந்த ஒளி விளக்கு படத்துல வந்து நான் கட்டிக்கிட்ட ஜோடி தானங்கன்னு ஆடுறாரு. அத்தனை நரிக்குறவர்களும் நம்மள வந்து ஒதுக்கி வச்சு பார்த்த இந்த சமூகம், ஒரு மாபெரும் ஒரு நடிகன், ஒரு செவத்து மாம்பழம் மாதிரி இருக்கிற ஒருத்த வந்து நம்ம இனத்தை வந்து வேஷம் கட்டி ஆடி ஒரு பாட்டு படிக்கிறான்ட்டு கரந்து ராமவரம் இது வந்து பார்க்க வராங்க. அவங்களை விடுன்றாரு எம்ஜிஆர், விடுன்றாரு. ஒரு பொங்கல் மாதிரியான ஒரு நேரம், எல்லாருக்கும் அந்த பொங்கல் இனாம் கொடுத்துட்டு இருக்காரு. இவங்க வந்தவனே கொடுக்குறாரு. ஒரு வயதானவர் வாயில வெத்தலை பாக்கு போட்ட வாயோட கரையோட என்ன பண்றாரு, எதிர்பாராத விதமாக எம்ஜிஆருக்கு முத்தம் கொடுத்துடுறாரு. இது நடந்த சம்பவம். இது ஒரு பத்திரிகையில் வந்து ஒரு பத்திரிகையாளர் வந்து பொம்மை சாரதின்னு நினைக்கிறேன், அவர் பதிவு செய்திருக்காரு. கொடுத்துட்டோம், பக்கத்துல வந்து ஷாக்கா வராங்க, யாரும் ஒண்ணு தடுக்காதீங்கன்றார். தடுக்காதீங்கன்னு சொன்னா அவங்க வந்திருந்தவங்களே எம்ஜிஆர் முகத்துல போய் முத்தம் கொடுத்துட்டீ அப்படின்றாங்க. மறுநாள் அவர் ஷூட்டிங் கிளப்புறாரு அதே ராமாவரத்தில். இவங்க வராங்க, என்ன விஷயம் திரும்ப வரீங்கன்னு அவர் வந்து பவ்யமா சொல்றாரு, சாமி என்ன மன்னிச்சிருங்க, என்னன்னு எம்ஜிஆர் நீ வந்து எம்ஜிஆர் நீ தொட முடியுமான்னு எங்க இனத்துல கேட்டாங்க, தொடர்றது என்ன, நான் கட்டி பிடிச்ச முத்தம் கொடுப்பேன், அப்படிதான் முத்தம் கொடுத்துட்டோன்னு அவர் சொல்றாரு. இனிமேல் யாரையும் அப்படியே முத்தம் கொடுத்துற வம்பளை முடிஞ்சிடும் அப்படின்னு. இது என்ன காரணம்னா, அவனுக்கு வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு தலைவனா மாறுறாப்புல எம்ஜிஆர் வந்து. ஒரு நடிகனா இருக்கும்போது நடந்த விஷயம் தான் இதுதான் சைமன் ஒரு பலம் வந்து. ஒருவேளை விஜய் சொல்ற மாதிரி வந்து இந்த களத்துக்குள் வந்தா கட்டுக்கடங்காத கூட்டம் வந்து அது ஒரு பின்னடைவா மாறுமோ அப்படின்னு அவங்க பாக்குறாங்களான்னு தெரியல. விஜய் எந்த மாதிரியான அரசியல முன்னெடுத்திருக்காரு, அவர் என்ன ஐடியாவில் இருக்காருன்னு யாருக்குமே தெரியல வந்து. ஒருவேளை நெருங்க அது மாத்துவாரா, அதனுடைய அந்த டிசைனுக்கு அவர் போவாரான்னு நமக்கு புரியல சார். நேத்து வந்து அஜித் சாரோட ஒரு வீடியோ வந்து கொஞ்சம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது. இந்த வரலட்சுமி பூஜை ரிலேட்டடா ஷாலினி அவர்கள் வந்து காலில் விழுவாங்க, அதுக்கு அஜித் சார் வந்து வீட்டில் போய் நான் காலில் விழுகணும் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருப்பாரு. அந்த விஷயம் வந்து 2 பேரும் அந்த அளவுக்கு இன்னும் அந்யோன்யமா இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி வைரலா கொஞ்சம் ட்விட்டர்ல ஓடிட்டு இருந்துச்சு. நிஜமாவே 2 பேரும் அந்த அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கிறது தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதுதாங்க ஒரு பெரிய பலம். நீங்க என்னதான் பெரிய ஆள், நான் வந்து பெரிய ரேஞ்சில் இருக்கிறேன் போது நான் யாரையும் தவறா சொல்ல வந்து, நீங்க ஒரு குடும்பத்தோட ஒரு குழந்தை குட்டிங்களோட ஒரு பொதுவெளியில் வரும்பொழுது தான் இந்த மக்களுக்கு ஏன் நம்ம மாதிரி ஒரு ஆளியா அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வரும்.
இப்போ நம்ம கிண்டல் பண்ணுவோம் இல்லைங்களா போகிற போக்குல, அது மாதிரி கேஷுவலா சொல்றாரு வந்து நான் போய் வீட்டுல காலைல விட வேண்டியதா இருக்குன்னு. அது பத்திட்டு வைரல் ஆகுது வந்து. அது ஒரு இயல்பான ஒரு இதுவான விஷயம் தான். அந்த அன்னோன்யம் தான் அது காரணம். அது உடனே ஷாலினி எப்படி வெக்கப்பட்டு இருக்குது, அம்மா வெக்கப்பட்டு நல்லா இருந்தது. அது வந்து அவரே பார்த்தா அஜித்தே பாத்தீங்கன்னா திருவருட் செல்வர் சிவாஜி மாதிரி இருக்காரு வந்தது. என்ன கெட்டப்னு தெரியல, ஆனா நல்லா ஸ்மார்ட்டா இருக்காரு வந்து. உடம்பெல்லாம் குறைச்சு சூப்பரா இருக்கிறாப்ல. அந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு வந்து. ஆமா, பார்க்கும்போது ஒரே நெகிழ்ச்சியா இருந்தது அந்த வீடியோ பார்க்கும்போதே. ஓகே சார், அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி சார். வணக்கம்.